அண்ணாதுரை நினைவு நாளில் கோயில்களில் சிறப்பு அன்னதானம் வழங்க தடை கோரிய வழக்கில் கடவுள் மறுப்பாளரான அவரது பெயரில் அன்னதானம் வழங்குவது ஏன் என மனுதாரர் தரப்பு கேள்வி எழுப்புகிறது. ஒருவர் பெயரில் அன்னதானம் வழங்க எத்தகைய விதிமுறைகள் உள்ளன என்பது குறித்து அறநிலைத்துறை தெளிவுபடுத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியது. அம்பாசமுத்திரம் மன்னார்கோவில் ராஜகோபால சுவாமி குலசேகர ஆழ்வார் கோயில் அர்ச்சகர் பெரிய நம்பி நரசிம்ம கோபாலன் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தமிழக முதல்வராக இருந்த அண்ணாதுரையின் நினைவு நாளை ஒட்டி கோயில்களில் சிறப்பு அன்னதானம் வழங்கப்படுகிறது. அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், தான் இந்து அல்ல என்பதை அடையாளப்படுத்தி கொண்டவர். கோயில்கள் சிலை வழிபாடுகள் குறித்து விமர்சித்துள்ளார். அவர் எழுதிய ஆரியமை புத்தகத்தில் 4 தலை சுவாமிகள், 1000 கண் சாமி, காலையேறும் கடவுள், காக்காய் மீது பறக்கும் கடவுள் என புராண அட்டவணைகளில் உள்ளனவே நம் ஹிந்து என கூறிக்கொண்டால் இவர்களை நமது தெய்வங்கள் என ஒப்புக்கொண்டு தொழ வேண்டுமே. இச்செய்தியை கேட்டால் உலக நாகரிக மக்கள் நம்மை நீக்ரோகளை விட கேவலமானவர்கள் என கேலி செய்வார்களே. இத்தகைய ஆபாசத்தை நம் தலையில் தூக்கி போட்டுக்கொள்ள நமக்கு மனம் எப்படி துணியும்? ஆகவே நம் இந்து அல்லவென்று கூறுகிறோம் என குறிப்பிட்டு உள்ளார். தீ பரவட்டும் புத்தகத்தில் கம்ப ராமாயணம் பெரிய புராணமும் ஒழிக்கப்பட வேண்டும். இவை கற்பனை கதைகள், ஆரிய மார்க்கத்தை புகுத்தும் கருவிகள். ஆரியர்களை மேன்மைப்படுத்த, தமிழரை இழிவுபடுத்த, அடிமைப்படுத்த அவை பயன்படுகின்றன. தமிழரின் வாழ்வு, நெறி, அரசு, மானமும் கெடுதல். அவைகளை ஒழிப்போம், தீயில் இடுவோம் என அண்ணாதுரை எழுதியுள்ளார். அண்ணாதுரை நினைவு நாளில் இந்து கோயில்களில் கோயில் நிதியிலிருந்து சிறப்பு அன்னதானம் மற்றும் இலவச வேட்டி, சேலை வழங்குவதை நிறுத்தக்கோரி அறநிலைத்துறை கமிஷனருக்கு மனு அனுப்பினேன். நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும். இவ்வாறு குறிப்பிட்டார். கடவுள் மறுப்பாளர் அண்ணாதுரை பெயரில் எப்படி கோயில்களில் அன்னதானம் வழங்கலாம் என மனுதாரர் தரப்பு கேள்வி எழுப்புகிறது. அடுத்ததாக ஈவேரா நினைவு நாளில் கோயில்களில் அன்னதானம் வழங்கப்படுமா, அல்லது யாரோ ஒருவர் தலைவர் அல்லது வெளிநாட்டு தலைவர் பெயரில் அன்னதானம் வழங்குவீர்களா? இதற்கு கோயில் நிதியை பயன்படுத்துவீர்களா? இதற்குரிய விதிமுறைகள் என்ன? அறநிலைத்துறை தரப்பு வழக்கறிஞர் சுப்புராஜ் கூறுகையில், கோயில்களின் உபரி நிதியிலிருந்து சுதந்திர தினம், அண்ணாதுரை நினைவு தினத்தில் ஏழைகளுக்கு 1989 கோயில்களில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. இதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என அண்ணாதுரை கூறியுள்ளார். ஒருவது பெயரில் கோயில்களில் அன்னதானம் வழங்கி எத்தகைய விதிமுறைகள் உள்ளன என்பது குறித்து அறநிலைத்துறை கமிஷனரிடம் விவரம் பெற்று அதன் வழக்கறிஞர்கள் 2 வாரங்களில் தெரிவிக்க வேண்டும்.